இலக்கிய வட்டத்தின் சார்பாக நூலாசிரியருக்கு பொன்னாடைக்கு பதிலாக நூலாடை அணிவிக்கிறோம். என் உயிரினும் மேலான அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த கலைஞர் நகர் இலக்கிய வட்டத்தின் 505வது சிறப்பு கூட்டத்தை சிறப்பிக்க இங்கு கூடியிருக்கும் தலைவர் மற்றும் இயக்குனர் திலகம் தமிழ் பற்றாளர் திரு SP முத்துராமன் ஐயா அவர்கள் மற்றும் பாடலாசிரியர் வசனகர்த்தா கவிஞர் மருதபரணி அவர்கள், இயக்குனர் மற்றும் திரைப்பட தணிக்கைக்குழு உறுப்பினர் திரு EV கணேஷ் பாபு அவர்கள், நூல் அறிமுகம் செய்ய வந்துள்ள MGR நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி பூங்குழலி அம்மையார் அவர்கள் மற்றும் DRBCC இந்து மேல்நிலைப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு சு ரவீந்திரன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் எனது நெருங்கிய சொந்தங்கள், சுற்றங்கள், நட்புகள் என்ற அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று என் கவிதை நூல் குற்றம் பார்க்கின் மற்றும் என் பயண இலக்கியமான உன்னத பயண இலக்கியங்கள் நூல்களை வெளியிட்டு சிறப்பித்த மூத்த திரைப்பட இயக்குனர் தி லெஜெண்டரி SP முத்துராமன் ஐயா அவர்கள் அந்த நூல்களின் முதல் பிரதியை அளித்து அதை பெற்றுக்கொண்டு வாழ்த்திய தொழிலதிபர் திரு ஆ சண்முகவராயன் ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல்களை நல்ல முறையில் நூலாக்கம் செய்து தந்த சாலினி கணினி அலுவலகத்தை சார்ந்த கவிஞர் கோ அழகிய நம்பி ஐயா அவர்களுக்கும் அவற்றை பிழை திருத்தம் செய்து நேர்த்தியான முறையில் நூலாக வெளிவர பெரிதும் உறுதுணையாக இருந்த கவிஞர் முனைவர் முகம் இதழ் ஆசிரியர் திரு இளமாறன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என் கவிதை நூலுக்கு மிகச் சிறப்பான அணிந்துரைகள் வழங்கியது மட்டுமல்லாமல் என்னை 21ஆம் நூற்றாண்டு சிறந்த பெண்பார் புலவர் என்றும் குறிப்பிட்ட முதுபெரும் பேராசிரியர் முனைவர் மலையமான் அவர்களுக்கும் இந்த கவிதைகளை படிப்போரை நிமிர்ந்து உட்கார வைக்கும் என்று குறிப்பிட்ட முகம் இளமாறன் ஐயா அவர்களுக்கும் இந்த நூலை இலக்கிய பசிக்கும் அமுத சுரபி என்று பெருமைப்படுத்தி அணிந்துரை வழங்கிய தேசிய விருது பெற்ற திரைப்பட இயக்குனர் திரு EV கணேஷ் பாபு ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பள்ளியில் இறுதித் தேர்வுகள் நேரம், நிறைய பள்ளி அலுவலக பணிகள் இருக்கும். ஆனால் அவற்றுக்கும் நடுவே என் புத்தகத்தை படித்து இந்த கவிதை நூலையும் ரசித்து படித்து சிறந்த முறையில் நூல் அறிமுகம் செய்து வைத்த என் கவிதை இலக்கியத்திற்கு பெருமை சேர்த்த திருமதி பூங்குழலி அம்மையார் MGR நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அம்மா. சிறந்த பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி நல்லாசிரியர் விருது எல்லாம் பெற்று பணி நிறைவு செய்த DRBCC இந்து மேல்நிலைப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு சு ரவீந்திரன் ஐயா அவர்கள் என் பயண இலக்கியமான உன்னத பயணங்கள் நூலை படித்து தான் மகிழ்ந்தவற்றை மனமோந்து பாராட்டி சிறப்பான முறையில் அந்த நூலை இங்கு அறிமுகம் செய்து வைத்த பேசியதற்கு மிக்க நன்றி. அவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, சிறந்த கல்வியாளர், என் கணவர் மீதும் எங்கள் மீதும் மிகுந்த மதிப்பும் பாசமும் வைத்திருப்பவர். அவர் இங்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்தமைக்கு என் நன்றார்ந்த நன்றிகள். மணப்பாற மாடுகட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே, இப்படி அருமையான பாடல்கள் பாடி 1950-60களில் தமிழ் திரையுலகில் கோலோச்சிய கவிஞர் மருதகாசி ஐயா அவர்களின் புதல்வரும் கவிஞரும் வசனகர்த்தாவுமான திரு மருதபரணி ஐயா அவர்கள் இங்கு வந்து சிறப்பித்தமைக்கு அழகான முறையில் வாழ்த்துரை வழங்கியதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீபத்தில் ஆனிரை என்ற தன் தமிழ் குறும்படத்திற்காக தேசிய விருது மற்றும் புதுச்சேரி அரசின் விருதும் பெற்ற திரைப்பட இயக்குனர் மற்றும் மத்திய தணிக்கைக்குழு உறுப்பினர்கள் ஒருவருமான திரு EV கணேஷ் பாபு ஐயா அவர்கள் இங்கு வந்து என் இரு நூல்களை பற்றி பேசியும் சிறந்த முறையில் வாழ்த்துரை வழங்கியும் என்னை மனமார்ந்த நல்லாசிகள் கூறியும் இங்கு சிறப்பித்தமைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வாழ்த்துறை வழங்கிய இலக்கிய வட்ட தலைவர் சின்னண்ணா என்று நாங்கள் எல்லாம் அன்புடன் அழைக்கின்ற புலவர் ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கும் சிறந்த முறையில் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த திரு முகம் இளமாறன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கி இந்த விழாவினை நல்ல முறையில் துவக்கி வைத்த முனைவர் முத்துச்செல்வன் ஐயா அவர்களுக்கும் திங்கள்தோறும் சிறந்த முறையில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இலக்கிய வட்ட செயலாளர் முனைவர் பேக்கி பிரபாகரன் ஐயா அவர்கள் இந்த 505வது கூட்டத்தை என் நூல்கள் வெளியிட சிறப்பு கூட்டமாக ஏற்பாடு செய்து தந்ததற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கூட்டத்தை சிறந்த முறையில் தொகுத்து வழங்கிய கவிஞர் சாந்தி அவர்களுக்கும், தமிழ்தாய் வாழ்த்து சித்ராமணி அம்மையார் வருவதாக சொல்லியிருந்தார்கள், ஆனால் வரவில்லை. அவர்களுக்கும் என் நன்றி. அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் நூல் வாங்கியவர்களுக்கும், இந்த அரங்கத்தில் நூல்களை வாங்கி என் எழுத்துப் பணியை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் என் சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நூல் வெளியீட்டு விழா இவ்வளவு சிறப்பாக நடைவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது என் அருமை மருமகள் திருமதி உமா சந்தோஷ் தான். அவர்களுக்கு பலத்த கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதற்கு நான் விழைகின்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் மேடை ஏற்பாடு முதல் தொடங்கி, உணவு தொடங்கி, ஒலி வாங்கி ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்து செய்துள்ளார். அவருக்கு என் மனம் நிறைந்த பாராட்டுக்கள். என் கவிதைகளுக்கு முதல் வாசகர்களே என் மகன் சந்தோஷும் என் மகள் சுடர்விழியும் தான். எப்பொழுதும் தொலைபேசி பண்ணா, இன்னைக்கு ஏதாவது புது கவிதை எழுதிருக்கீங்களா, அந்த கவிதை வாசிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தாலும் தொலைபேசியில் பேசி கேட்பாங்க. அவர்களுக்கும் என் தமிழ் பணியை பெரிதும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் நண்பர்களுக்கும், மேலும் அமெரிக்காவிலிருந்து இங்கு வந்து இந்த நூல் வெளியிட்ட விழாவில் கலந்து கொண்ட எங்கள் மாப்பிள்ளை ரவி மற்றும் மகள் சுடர்விழி சிவராமன், என் பேர குழந்தைகள் சூர்யா, அகில், ஆருத் என எல்லோருக்கும், என் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நண்பர்களுக்கும், இங்கு வந்திருக்க இந்த நல்ல தமிழ் உணர்வோடு நான் அழைத்த அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் முதல் கவிதை நூலான வாழ்க்கை வசப்படும் வெளியிட்ட போது என் தந்தையும் என் கணவரும் உடனிருந்து என்னை பெருமைப்படுத்தினார்கள். அந்த கவிதை நூலையும் இயக்குனர் திலகம் திரு SP முத்துராமன் ஐயா அவர்கள் தான் வெளியிட்டார்கள். முதல் பிரதியை திரு சண்முகவேலாயுதம் ஐயா அவர்கள் தான் பெற்றுக்கொண்டார்கள். இன்று என் தந்தையும் ஆரியர் கணவரும் சொரூபமாக இல்லாவிட்டாலும் அரூபமாக இங்கு என் உடலிருந்து என்னை ஆசீர்வித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் நான் நம்புகின்றேன். ஐயா அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இருவரும் மணிமேகலையாக இருக்கின்றார்கள் என்று. அதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் ஐயா. மார்ச் 2025 திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பால் என் கணவர் மறைந்து விட்டார். அப்பொழுது ஏற்பட்ட மன அழுத்தம் சொல்லனாதது. அதிலிருந்து நான் மிகுந்த மறதி நோயால் அவதிப்பட்டேன். 6 மாதங்கள் எனக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. என்னால் வெளியில் சொல்ல முடியவில்லை. அப்படி ஒரு மனநிலையிலிருந்து நான் வெளியில் வர வேண்டும் என்று நானே முயன்று என் மன அழுத்தத்திலிருந்தும் சோகத்திலிருந்தும் என்னை மீட்டு வெளியில் கொண்டு வரவே நான் இந்த நூல்களை உருவாக்கும் பணியில் இறங்கினேன். என் இந்த முயற்சியை திருவினையாக்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நல்ல விதமாக நடத்தி கொடுத்தமைக்கு நன்றியும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இந்த இலக்கிய வட்டத்தின் சார்பில் இந்த எம்ஜிஆர் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ஏதுவாக செய்து கொண்டிருப்போம். அப்படி அந்த தமிழில் 90 மதிப்பெண் மேல் வாங்கும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் வழங்க நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம். அந்த பொறுப்பை என் மகள் சுடர்விழி செய்வதாக சொல்லியிருக்கிறாள். இந்த வருடத்திலிருந்து அந்த 90 மதிப்புக்கு மேல் வாங்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் 1000 ரூபாய் பரிசாக கொடுக்க இருக்கிறோம். அதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.